பொருத்தமான உள்ளீடுகள் தான் பொருத்தமான வெளியீடுகளை தரும். அது இந்த வழிகாட்டல் என்ற விஷயத்துக்கு ஆகவே பொருந்தும். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று வந்தால் யார் பெற்றோர்னு கேட்குறதையும் விடவும் எந்த ஸ்கூல், யார் ஆசிரியர்கள், இதுதான் கேட்குறான். இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு சந்தி ஒன்று இருக்கு, ஜங்ஷன் ஒன்று. அந்த ஜங்ஷன் என்ன தெரியுமா? பிறப்பில் இந்த பிள்ளைகள் முஸ்லீம் பெற்றார்களுக்கு பிறந்து வந்தாலும் கூட இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அடிப்படை விஷயம், ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். அந்த ஜங்ஷனில், அந்த சந்தியில் இந்த பிள்ளை எந்த திசைக்கு பயணிக்கிறேன்னு இருக்கு. பெற்றோரோட வழிகாட்டலை நாங்கள் எப்பயுமே புறக்கணிக்கலாம். அவங்களோட வழிகாட்டலை, அவங்களோட ரோல் பிளே, அவங்களோட வகைப்பாகத்தை குறைச்சி மதிப்பிடவுமே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செலவு செய்கிற ஒரு மணித்தியாலம் நல்லெண்ணத்தோடு, அல்லது ஒரு நிமிடம், பல நூறு பல்லாயிரம் நல்ல நிமிடங்களாக எங்களோட வாழ்க்கையில் இம்மேலே மறுமையிலே வரும். அந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி அந்த அஸ்ஸலாத்து ஹயாத்துன்னு உண்மையிலே தொழுகையோடு இணைக்கிறதும் தொழுகையை உயிரோட்டமாக இணைக்கிறேன் 2 கட்டத்தை தாண்டி போறோம். இப்ப நாங்க எங்களோட பாடசாலையிலையும் தொழுகையோடு பெரும்பாலும் இணைக்கிற வழியிலே நாங்க ஓரளவு சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இப்ப எங்களோட ப்ரொஜெக்ட் போகுது, அந்த தொழுகையை எப்படி உயிரோட்டமா தொழுகிறேன். அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன் என்னண்டா, நீங்க தூங்குற அமைப்பு எப்படி? அப்ப அதுல ஒரு 30 பேர்ல ஒரு 20க்கு மேற்பட்ட ஆட்கள் சொன்ன பதில் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் 360 பாகை என்ற ஒட்காஸ்ட் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வளமை போன்று இன்றும் ஒரு மிக முக்கியமான தலைப்பில் எங்களோடு கலந்துரையாட வந்திருக்கின்றார் ஷேக் MJM மன்சூர் நலிமி அவர்கள் கல்வித்துறையிலே கடந்த 3 தசாப்தங்களாக ஆசிரியராக, அதிபராக என்று பல இடங்களில் பணிபுரிந்துவிட்டு இப்போது சர்வதேச பாடசாலை ஒன்றில் மேனேஜிங் டைரக்டராக கடமையாற்றுகின்றார்கள். அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மன்சூர் சார் அவர்களே, நாங்கள் உங்கள்ட்ட இன்றைக்கு கேட்குற மிக முக்கியமான கேள்வி, 3 தசாப்த 30 வருட கற்றல் கற்பித்தல் அனுபவம். ஆசிரியராக பல பாடசாலைகளில் இருந்திருக்கின்றீர்கள், அதிபராக பல நிறைய ஸ்கூலில் கடமையாற்றிருக்கிறீங்க, பெரிய நேஷனல் ஸ்கூலில் இருந்திருக்கிறீங்க. இப்போதும் இந்த மாணவ சமூகத்தை கைவிடப்படாதுன்ற வகையில் ஒரு சர்வதேச பாடசாலையில் மிக முக்கியமான மேனேஜிங் டைரக்டர் என்ற ரோலை செய்கிறீங்க. ஏராளமான அனுபவங்களோடு இருக்கிறீங்க. இந்த மாணவ சமூகம் என்று கூறுகின்ற பொழுது அவங்கள பயிற்றுவிக்கிறதுல ஆசிரியர்கள் பெரிய பங்கு வகிக்கிறாங்க, அதே போன்று பெற்றோர்கள் பெரிய பங்கு வகிக்கிறாங்க, அதே போல் ஊர் தலைமைகளும் குறிப்பாக இந்த ரமலானில் அதை பார்க்கலும் பெரிய அளவு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரமலானுக்கு பிறகு அவங்களோட கண்ட்ரிபியூஷன் குறையிறதையும் பார்க்கலும். இந்த அடிப்படையில் அதே நேரம் மாணவ சமூகத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அடிக்கடி மீடியாவில் ஆங்காங்கே பேசப்படுது, கடை தெருவுகளில் இப்படி பேசப்படுது. என்னோட பயான்களை தொடங்கினாவே இதுதான் இஷ்யூவாக இருக்கு. எனவே மாணவ சமூகத்தை வழிகாட்டுறதுல இந்த பொறுப்பாளர்கள் என்ன வகையான பிழைகளை விடுறாங்க, அல்லது அவங்க தொடர்பாக நீங்கள் என்ன ஆரம்பத்தில் சொல்ல யோசிக்கிறீங்க? முதலாவது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக தான் நினைக்கிறேன் பேசுகிறோம். நாங்கள் இலக்காக கொண்டு பேசுகிற இந்த மாணவர் சமூகம், இளைய தலைமுறை நிச்சயமாக நிறைய வழி நடத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த வழிநடாத்தல் என்பது இந்த காலத்துக்குரிய மாணவர்களிட அந்த இயல்புகளுக்கு ஏற்ப
எங்களோட சந்தர்ப்பங்கள், எங்களுக்கு இருக்கிற களம், எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி மிச்சம் கூர்மையாக ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு வழிகாட்டலை அடிப்படையில் எங்களோட மார்க்கத்தில் அல்லாவுடைய தீண்ட வெளிச்சத்தில் வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அந்த வகையில் கடந்த கால எங்களோட அனுபவங்கள், அதே போன்று இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழல், இவைகளை மையப்படுத்தி நாங்கள் யோசிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் பொதுவாக நிறைய விஷயங்களை பேசுகிறோம், அது குறைபாடுகள் சார்ந்த ஒரு பகுதி பேசுகிறோம். அதே போன்று மாணவர்களுடைய ஆக்கத்தில் அல்லது அவர்களுடைய முன்னேற்றங்களில் அவர்களால் நடக்க வேண்டிய நல்ல வேலைகளில் இருக்கிற குறைபாடுகள், அதில் இருக்கிற தேக்க நிலையை பற்றிலாம் பேசுகிறோம். நாங்கள் சில நேரம் நாங்கள் பொதுவாக மறந்து போகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த எல்லா விடயங்களையும் ஒழுங்குபடுத்தி பிள்ளைகளை நாங்கள் அவர்களோட ஒரு எதிர்மறையான செயற்பாடுகள் அல்லது அவர்கள் ஒரு பிழையான வழிகளில் போகிறத தடுக்கிறது அல்லது அவர்களை நல்ல பகுதிக்கு ஒரு ஆக்கத்தை நோக்கி அவர்கள் அழைத்து வர்றது, இந்த எல்லா விஷயங்களுக்குமான சில அடிப்படையான மாற்றங்கள் அல்லது அடிப்படையான உள்ளீடுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக உலகத்தில் அல்லாஹ் அப்படித்தான் எல்லா விஷயத்தையும் அமைச்சிருக்கிறேன். பொருத்தமான உள்ளீடுகள் தான் பொருத்தமான வெளியீடுகளை தரும். அது இந்த வழிகாட்டல் என்ற விஷயத்துக்கு ஆகவே பொருந்தும். அப்படி இருந்த பொழுது இந்த எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது முன்னுரிமை அடிப்படையில் இந்த மாற்றங்கள் ஒரு பிரதான மாற்றங்கள் சிலது இருக்குது. அது பாடசாலை மட்டத்தில் சம்மந்தப்படுற பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது பெற்றார்கள் என்ற வகையில் அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது நீங்கள் சொன்ன அந்த 3 தரப்புகளில் முக்கியமாக ஊர் பொறுப்பாளர்கள் என்று அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர அந்த இளைய சமூகமாக இருந்தாலும் இந்த எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்த வேண்டிய சில அடிப்படை மாற்றங்கள் இருக்குது. அந்த அடிப்படை மாற்றங்களை தான் நாங்கள் ஆரம்பத்தில் இனம் கண்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறதுல கவனம் செலுத்துவோம்ன்றது தான் நான் நினைக்கிறேன் முக்கியமான விஷயம். அப்படியான கவனம் செலுத்தும் பொழுது நாங்கள் இன்றைக்கு பேசுகிற இந்த பிரச்சனை சார்ந்த விடயங்களாக இருந்தாலும், எதிர்மறையான விஷயமா இருந்தாலும் அல்லது நாங்கள் எதிர்பார்க்குற அந்த நேர்மறையான பங்களிப்புகளாக இருந்தாலும் முன்னேற்றங்களாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் வரும் பொழுது தான் அது சாத்தியமாகும். அது குறித்து நாங்கள் பேசுகிறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு விசேஷமாக பல அறிவிப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணமாக இந்த கோயில் பரீட்சை முடிவடைகிற சந்தர்ப்பம் முடிவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில நிமிடங்கள் அது முடியுது. பொதுவாக பல அறிவிப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்கள் எல்லாம். பெற்றார்களுக்கான அழைப்பு, நீங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க பத்திரமா அப்படின்னு. உங்களோட பொறுப்பு பிள்ளைகள். அப்போ அதில் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைகள் எங்கேயோ ஒரு இடத்துல கடைசி நாளை ஒரு மகிழ்ச்சியாக நன்றி தெரிவித்து சிறப்பான முறையில் விடை பெற்று போகிற அவர்களோட பரீட்சை மண்டபத்தில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட அல்லது சம்மந்தப்பட்ட ஊழியர்களோடு அதுக்கு நேர்மாற்றமான ஒரு குழப்ப நிலை ஒன்று வரும் என்று இல்லை ஒரு பதற்றம் ஒன்று இருக்குது. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நான் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் கண்டேன், கவனம் உங்கள் ஆடைகளில் நீளம் படலாம் அல்லது அழுக்கு முட்டைகள் படலாம். அப்படியான பிரச்சனை நிறைய இருக்குது. இது இனி வளமையாக எங்களோட பாரம்பரியமாக இருக்கிற விஷயங்கள். இந்த இப்படியான பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போகிறதுக்கான அடிப்படையில் உண்டு தான் இந்த பிள்ளைகள் என்றதில். இப்போ நாங்கள் பொதுவாக எங்களோட நாங்கள் சந்திக்கிற எங்களோட சமூகம் சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் முஸ்லீம் குடும்பங்களில் பிறந்தவங்க என்ற வகையில் அவங்க அந்த சூழலில் வளர்கிறாங்க. முஸ்லீம் அம்மா அப்பாவுக்கு பிறந்து வளர்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறுற இடம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? அப்படி வந்தாலும் கூட இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது, ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஜங்ஷன் என்ன தெரியுமா? பிறப்பில் இந்த பிள்ளைகள் முஸ்லீம் பெற்றார்களுக்கு பிறந்து வந்தாலும் கூட இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அடிப்படை விஷயம், ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். அந்த ஜங்ஷனில் அந்த சந்தியில் இந்த பிள்ளை எந்த திசைக்கு பயணிக்கிறேன்னு ஒன்று இருக்கு. அந்த திசை பிள்ளை எங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாட தீண்ட அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு அந்த புள்ள ஒரு பக்குவமான பிள்ளையாக அதை ஏற்றுக்கொண்டு விருப்பத்தோடு பயணிக்கிற ஒரு பாதை ஒன்று இருக்குது. இன்னொரு பாதை ஒன்று இருக்குது, சமூகத்துக்கு ஒரு முகத்தை காட்டுறது. சும்மா நாங்கள்
நல்ல புள்ளமாக இருக்கிறன்றது. ஆனால் அவங்களோட உள்ளார்ந்த ரீதியாக அவங்களோட விருப்பங்கள் அவங்களோட வெறுப்புகள் எல்லாம் வேறொரு திசையில் போகும். ஒரு நாங்கள் சொல்கிற வலது இடதுன்னு எடுத்தால் இடது பாதையில் போகும். இடது பாதையில் போகிறோன்னா அவங்களோட விருப்பங்கள் எல்லாம் இருக்கும். சில நேரம் இந்த மார்க்கத்தோட விருப்பம் இருக்காது, கடமைகளோட விருப்பம் இருக்காது, நல்ல பணிகளோடு நல்ல செயற்பாடுகளோட விருப்பம் இருக்காது. அவங்க எப்பயும் ஒரு உலகாயுத ரீதியான ஒரு திசையில் பெய்து கொண்டிருப்பாங்க. அந்த பாதையில் அவங்க திரும்பி திசைப்படுத்தப்பட்டால் அதுக்கு பிறகு வர விளைவுகளை தான் நாங்கள் பெரும்பாலும் பார்க்குறது. இந்த பிள்ளை இப்படி நடக்குது, ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒழுங்கு இல்லை, ஒழுக்க ரீதியான பிரச்சனை, சில நேரம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, பெட்டாருக்கு அடங்கிறது இல்லை, சமூகத்துக்கு ஒரு பிரயோசனமாக இல்லைன்னு 1000 பிரச்சனை பற்றி பேசுவோம். ஆனால் அடிப்படையில் மாற்றம் ஏற்பட வேண்டிய அந்த சந்தியில் அந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டிய அந்த வேலை தான் நான் நினைக்கிறேன் கவனம் செலுத்த வேண்டிய அடிப்படையான விஷயம். அந்த சந்தின்னு நீங்கள் எதை கருதுறீங்க? அதில் யாரு கூட கவனம் செலுத்தணும்? அதில் என்ன வகையான மாற்றம் பிள்ளைகளில் ஏற்படுத்தப்படணும் என்ற சம்பந்தமாக கொஞ்சம் கலந்து. அந்த சந்தி என்று நான் சொல்ல வந்தது என்னென்னா, 2 வகையான மாற்றங்கள் வரும் பொழுது தான் அந்த பிள்ளை ஒரு நேர்மறையான நாங்கள் சொல்கிறோமே நல்ல பாதை அதை விருப்பத்தோடு தேர்ந்தெடுக்கும். அந்த விருப்பத்தோடு தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 மாற்றங்கள் வரணும் என்று. ஒன்று நாங்கள் சொல்கிறது அந்த பிள்ளையோட பருவத்துக்கு ஏற்ப, பெரும்பாலும் ஒரு பிள்ளை நாங்கள் டீனேஜ்னு சொல்லுவோமே, அந்த டீனேஜுக்கு வரும் பொழுது தான் அந்த பாதையை தெரிவு செய்கிற கட்டம் அது அந்த சந்தியில் நிற்குது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளையோட உள்ளார்ந்த ரீதியான மாற்றமும் அந்த பிள்ளையோட சிந்தனையில் வர மாற்றமும் தான் அந்த பிள்ளை இடது பாதையில் பயணிக்குதா வலது பாதையில் பயணிக்குதான்ற அந்த விஷயத்தை தீர்மானிக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது என்னென்னா, அந்த இடத்துக்கு பிள்ளை வரும் பொழுது பெரும்பாலும் நாங்கள் உதாரணமாக 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுகளில் வரும் பொழுது அந்த பிள்ளையோட திசையை நல்ல பகுதிக்கு அனுப்புறதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு உள்ளார்ந்த ரீதியாக உள ரீதியான ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் அந்த பிள்ளைகளை உட்படுத்தோம். அதுக்கு எங்களோட மார்க்கம் ஏராளமான வாய்ப்புகளை வழிகாட்டல்களை வழங்கியிருக்கு. அதோடு அந்த பிள்ளை இணைத்து அந்த பிள்ளையோட உள்ளத்தில் இப்படியான நல்லதை ஆக்கத்தை மார்க்க ரீதியாக வாழ்கிறத விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகளை உட்படுத்துகிற ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது. அதுக்கான வழிகாட்டல் எங்களோட மார்க்கத்தில் இருக்குது. பொதுவாக கற்பித்தல் உளவியல் சார்ந்த அல்லது எங்களோட பாடத்திட்டத்திலேயும் அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி அந்த பிள்ளையோட உள ரீதியான மாற்றத்துக்கான வழிகாட்டல் நாங்கள் வழங்கணும் என்றது ஒன்று. 2வது அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப அந்த பிள்ளையோட சிந்தனையை பொறுத்த வரையில் அந்தந்த வயதுக்கு ஏற்ப அதுக்குள்ளே வர வேண்டிய அந்த பிள்ளையில வர வேண்டிய அந்த சிந்தனை மாற்றம் ஒன்று இருக்குது. அந்த சிந்தனை மாற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்துவோம். சில நேரம் 5ஆம் ஆண்டு பிள்ளையோட சிந்தனை மாற்றமும் எங்களோட நாங்கள் சந்திக்கிற 13ஆம் ஆண்டில் இருக்கிற பிள்ளையோட சிந்தனை மாற்றத்துக்கும் இடையில் ஒரு வேறுபட்ட வழிமுறை இருக்கும், அணுகுமுறை இருக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளையோட சிந்தனையும் உள்ளார்ந்த அந்த மன ரீதியான அந்த மாற்றம் இந்த 2ம் வரும் பொழுது தான் இந்த பிள்ளையை நாங்கள் அந்த ஆக்க ரீதியான பாதையில் கொண்டு போகலும். அந்த ஆக்க ரீதியான பாதையில் பிடிப்பானது விருப்பத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றிடும். மனிதன் என்ற வகையில் குறைபாடுகள் பலவீனங்கள் தவறுகள் வரையிலும், ஆனால் ஆக்கப்பூர்வமான பாதையில் போய் செய்கிற குறைபாடுகளும் தவறுகளுக்கும் அந்த ஆக்கப்பூர்வம் இல்லாத எதிர்மறையான பாதையில் பெய்து கொண்டு செய்கிற அந்த குறைபாட்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த பிள்ளை எதிர்மறையான பாதையில் பயணித்தால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட 90-95% விஷயங்கள் எல்லாம் குரல்வாக தான் இருக்கும், பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இப்போ நாங்கள் நிறைய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறதெல்லாம் ஏற்கனவே அந்த சந்தியில் அந்த பிள்ளை திரும்பிட்டு அந்த பிள்ளைக்கு எந்த விதமான சரியான வழிகாட்டல் உள்ளார்ந்த வழிகாட்டலும் இல்லை, சிந்தனை வழிகாட்டலும் இல்லை. அதை விட்டுட்டு நாங்கள் பார்க்குறோம், விளைவுகளை கண்டு நாங்கள் ஆதங்கப்படுறோம், கவலைப்படுறோம். சில நேரம் நாங்கள் விளைவுகளுக்கு அட்ரஸ் பண்ணுறோம். அது தேவைன்னா அதை மறுக்கல, ஆனால் அதன் மூலமாக இந்த பிரச்சனை தீர்க்கலாது. அடிப்படையான தேவை என்ன தெரியுமா? அந்த திரும்புகிற சந்தியில் அந்த பிள்ளையை நல்ல பகுதிக்கு திருப்பணும்ன்றது. நீங்கள் சொல்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று தான். நாங்களும் பார்க்குற ஒரு விஷயம்தான் இந்த பிள்ளைகள்ட வெளிப்படையாக வெளியில் தெரிகிற விஷயங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், தொழுகைண்டா தொழுகையிட அந்த வெளிப்படையாக
நடக்கிற அந்த விஷயங்கள் அழகா இருக்கணும். உள்ள அழகா பள்ளிக்கு வரணும், அழகா தொழணும் என்ற விஷயம், அழகா குரானை ஓதணும் என்ற விஷயம், பசுந்தா மேடையில் ஓதணும் என்ற விஷயம், இதே மாதிரி அழகா ஒரு ஸ்பீச் ஒன்றை பேசணும் என்ற விஷயம். இதுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன், இதுக்கு கொடுக்குற அழுத்தம் அவங்களோட உள்ளத்தை மாற்றுறதுக்கு, அவங்களோட சிந்தனையை மாற்றுறதுக்கு கொடுக்கறலன்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று தான். அந்த பாயிண்ட்லேருந்து நாங்கள் யோசிக்கிற நேரம் மிக முக்கியமாக எங்களுக்கு முன்னுக்கால 3 தரப்பினர்கள் அவங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒன்று பெற்றோர். பெற்றோரோட வழிகாட்டலை நாங்கள் எப்பயுமே புறக்கணிக்கலாம். அவங்களோட வழிகாட்டலை, அவங்களோட ரோல் பிளே, அவங்களோட வகிப்பாகத்தை குறைச்சி மதிப்பிடவும் மேல். அதே போன்று ஆசிரியர்கள், அவர்களிடம்தான் இன்றைக்கு கூட வழிகாட்டுங்கோண்டு சமூகம் வேண்டி நிற்குது. அதே போன்று ஊர் தலைமைகள், இந்த 3 சாராரும் இந்த வழிகாட்டலை வழங்குறதுக்கு என்ன வகையான பங்களிப்புகளை வழங்கிடும் என்ற சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் கொஞ்சம் பேசுவோம். உண்மையிலே இந்த நீங்கள் சொன்ன அந்த தரப்புகள் அவர்களுக்கு இருக்கிற வழிகாட்டலை இந்த இளம் தலைமுறைக்கு மாணவர்களுக்கு வழிகாட்ட வழங்குறதுக்கு அவர்களுக்கு இருக்கிற களங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த களங்களுக்குள்ளால் இருந்து அவங்களோட பங்களிப்பை செலுத்துறன்றது கட்டாயமானது. அது பெற்றார் என்ற வகையில் அது மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்குது. பெற்று வளர்த்தெடுத்து அவர்களுடைய அந்த குடும்ப அமைப்புக்குள்ளே அவர்கள் கொடுக்குற வழிகாட்டல், மறுபுறத்தில் ஒரு எங்களோட ஊர் கட்டமைப்பு ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட, அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள், அவர்கள் இப்படி ஒரு பங்கு நாங்கள் வழங்கணும், பங்களிப்பை செலுத்தணும் என்ற ஒரு முதலாவது அவர்களோட ஒரு மனப்பதிவு ஏற்படணும். பாடசாலையை பொறுத்தவரையில் இது எல்லாத்தையும் மிஞ்சின அளவுக்கு பெரிய அளவில் ஒரு பங்களிப்பு ஒன்று செலுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு திறந்த களம் ஒன்று இருக்கு என்று நான் திறந்த களம் ஒன்று மீக்கிற அதே நேரம் உதாரணமாக இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று வந்தால் யார் பெற்றோர்னு கேட்குறதையும் விடவும் எந்த ஸ்கூல், யார் ஆசிரியர்கள் உண்மைதான் இதுதான் கேட்குறான். கட்டாயம் அவர் பெற்றோர்களும் எதிர்பார்க்குற பிள்ளை ஸ்கூலுக்கு 6 ஹவர் 7 ஹவர் இருக்கும், ஈவினிங் மாலை நேர கிளாஸ் 2 பிறகு இருக்கும், டியூஷன் 2 கூடுதலாக ஒரு இணைப்பு ஆசிரியர்களோட தான் அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறேன். கட்டாயமா இந்த ஊர் தலைமைகளோடு வரக்குள் இந்த ரமலான்ல தான் அந்த தொடர்பு பார்க்குறோம். உண்மையிலே ஸ்கூல் அதிபர் ஆசிரியர்கள் அவங்களோட தொடர்பு மிக அதிகமான தொடர்பு அவங்களுக்கு இருக்கு. உண்மையில் இதில் எங்களோட மார்க்கத்தில் வெளிச்சத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. மனிதர்கள் என்ற வகையில் இந்த 3 தரப்புகள் இந்த இளம் தலைமுறையோட பிள்ளைகளோட சேர்ந்து போகிற அந்த வழிகாட்டல் என்ற அந்த விஷயத்தில் பங்கெடுக்கிற இந்த 3 தரப்புகளோட இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது. நாங்கள் எல்லோரும் அதை ஆழமாக நாங்கள் நம்புகிறோம். அது ஆழமாகவும் மனப்பூர்வமாகவும் நாங்கள் அதை அமுல்படுத்தணும் வாழ்க்கையில். அதுதான் இந்த பிள்ளைகளுக்கான பிரார்த்தனைகள் என்று நினைக்கிறேன். அங்கே ஆரம்பிக்கிறதா நான் முக்கியம். இந்த ஒவ்வொரு தரப்பும் இந்த பிரார்த்தனைகளை உயிரோட்டமாக ஒரு ரூஹானியத்தைன்னு சொல்லுவாங்களே, அப்படியான ஒரு அடிப்படையில் இந்த பிள்ளைகளை நோக்கி இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் வழங்குறது, துவாக்கிறது. அப்போ அது எங்களோட முக்கியமான கட்டங்களுக்கு, அது தாஜ்ஜுத்லையாக இருந்தாலும் ஐவேல தொழுகைக்கு பிறகும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுற இடங்கள் என்ற எல்லா கட்டத்திலையும் இந்த பிரார்த்தனைகள் என்றது பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும். குறிப்பாக இந்த 3 தரப்புக்கும் தஹஜ்ஜத் தொழுகையோட ஒரு தொடர்பு இருக்குமா இருந்தால் அந்த தஹஜ்ஜத்தில் தங்களோட மாணவ சமூகத்துக்காக, தன்னோட சொந்த பிள்ளைகளுக்காக, தன்னோட ஊரை சார்ந்த பிள்ளைகளுக்காக கையேந்தக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த 3 தரப்புக்கும் கிடைக்கும் என்றால் நான் நினைக்கிறேன் அது ஒரு முதல் படியாக அத்திவாரமாக அமையும் இந்த வழிபடுத்தல் விஷயத்தில். அடுத்ததாகத்தான் நாங்கள் எங்களோட செயற்பாட்டு ரீதியாக நாங்கள் எப்படி அதை வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான இயல்புகள், வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான பொருளாதார பிரச்சனை, இவையெல்லாம் கலந்த இந்த சமூகம், இந்த இளைய தலைமுறை என்ற இந்த சமூகம், குறிப்பாக மாணவர் என்ற சமூகத்துக்குள்ளே நாங்கள் இந்த வழிகாட்டல் என்ற துறையில் சம்மந்தப்படும் பொழுது இந்த பிரார்த்தனையோடு கூடுதலாக அவசியமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய, அமுல்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நான் நினைக்கிறேன், பாடசாலைகளை பொறுத்தவரையில் ஒரு பாடத்திட்டம் ஒன்று இருக்குது. அந்த பாடத்திட்டத்தை அமுல்படுத்துகிற விஷயத்தில் ஒரு பெரிய அளவில் முயற்சிகள் தேவைப்படுகிறது.
குறைந்த வளங்களோடு, மனித வளம், பௌதிக வளங்களோடு. அப்படியான ஒரு கட்டத்தில் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கறது என்னென்றால், இந்த பிள்ளைகள்கிட்ட நான் ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த ஆத்மீக ரீதியாக, உள்ளார்ந்த ரீதியாக அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கான அந்த கவனத்தை சில நேரம் பாடத்திட்டத்துக்கு அப்பால், பாடசாலையோடு தொடர்பான வளமையான நடைமுறை ரீதியான செயற்பாடுகளுக்கு அப்பால் இப்படியான ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் இப்போ உதாரணமாக ஒரு வகுப்புக்கு போயிட்டு எத்தனை பேர் சுபகு தொழுதீங்கன்னு கேட்டால், கட்டாயமாக ஒரு 30 பேர் இருக்கிற வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் குறைஞ்ச மாணவர்கள் தான் தொழுகிறாங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் ஒரு முறை தரம் 6ல் வகுப்பில் போய்த்து கேட்டேன். அதில் ஒரு பாடம் ஒன்று இருக்கு, இஸ்லாமிய வீடுண்டு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் என்னண்டா, நீங்கள் தூங்குகிற அமைப்பு எப்படிண்டு. அப்போ அதில் ஒரு 30 பேரில் ஒரு 20க்கு மேற்பட்ட ஆட்கள் சொன்ன பதில் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஒரு 6-7ஆம் ஆண்டு பிள்ளைகள் எப்படி தூங்குதுண்டா, மகனும் தங்கச்சியும் தாத்தாவும் இவரும் சேர்ந்து கொண்டு தூங்குது, உம்மாவும் இவரும் சேர்ந்து கொண்டு தூங்குது. அதில் ஒரு 2-3 பேர்ட ஆன்சர் தான் இஸ்லாம் சொல்கிற இந்த ஆரோக்கியமாக இந்த 10 வயதான என்ன செய்யணும்டா, பிள்ளைகள் கட்டாயமாக படுக்கையில் தனிமைப்படுத்தப்படணும் இருக்கு. அப்போ அப்படி இருக்கிறது 1-2 பிள்ளைகள் தான், மிக குறவு. அப்போ இந்த வழிகாட்டல் உண்மையிலே இந்த நீங்கள் சொல்கிறது எல்லாம் என்னென்னா, இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த உள்ளார்ந்த சிந்தனை மாற்றத்துக்கு சரியான வழிகாட்டல் வழங்கப்படாததால் இப்படியான கிளைப்பகுதிகளுக்குரிய வழிகாட்டலும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள். இப்போ நான் சொல்கிறேன் என்னென்றால், இந்த அடிப்படையாக உள்ளார்ந்த மாற்றத்தை நாங்கள் தனியாக எடுத்தால் எங்கட மார்க்கம் வேறு எந்த விதமான அவசியமும் இல்லை. இந்த மார்க்கத்தில் இந்த உள்ளார்ந்த மாற்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டல் இருக்குது. இந்த வழிகாட்டலை அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களால் கொடுக்க முடியுமா இருந்தால் நிச்சயமாக பெரும்பாலான பிள்ளைகள் நான் சொன்ன அந்த சந்தியில் நல்ல பக்கத்தை நோக்கி செல்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை பெறுவாங்க. எனவே எங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, அந்த பிள்ளைகளை உள்ளார்ந்த மாற்றத்துக்கான வழிகாட்டலோடு இணைக்கிறது என்றொன்று. அது கவனம் செலுத்தப்படாமல் இருந்தால் வெறுமனே பாடத்திட்டத்தில் இருக்கிற சில தகவல்கள் தானே அது அவசியமானது. பிள்ளையோட பிள்ளையோட குவாலிஃபிகேஷனுக்கு அது தகமை அவசியம். அந்த பாடத்திட்டங்களோடு மட்டும் பிணைந்திருக்கின்ற ஒரு பாடசாலை அல்லது சில வெளிக்கள வேலைகளோடு மட்டும் பிள்ளைகளை இணைச்சி வச்சிருக்கிற ஒரு பாடசாலையை விட உள்ளார்ந்த மாற்றத்தில் சில நேரம் அது எங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் கூட நாங்களாக முன் வந்து வழங்கி அந்த பிள்ளைகளில் உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு எங்களோட மார்க்கம் சொல்லி இருக்கிற விஷயங்களோடு அவங்களை இணைக்கிறன்றது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும். ஆசிரியர் சமூகத்தில், பாடசாலையிட பெற்றார்களுக்கு அதே அளவிலான பொறுப்பு இருக்குது. சரியா? அதில் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அதை உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், எங்களோட மார்க்கத்தில் பிரதானமான உள்ளார்ந்த மாற்றத்துக்குரிய விஷயம் வந்து அல் குர்ஆனோடு தொடர்படுறது. அதை திலாவத்துல் குர்ஆன் என்ற வட்டம், குர்ஆனை ஓதுற என்ற வட்டத்துக்கு கொண்டு வரதே சிரமமாக இருக்குது. இப்போ அதிலே பெரும்பான ஒரு பெருமை ஒன்று இருக்குது. பிள்ளைகள் எத்தனை பேர் திலாவத்திலோடு சம்மந்தப்படுறாங்கன்னா அது புள்ளிப்புறத்தில் பார்த்தா அது எங்களுக்கு பெரிய திருப்திகரமாக வராது. 4ஆம் ஆண்டு அதே திலாவத்தை இன்னொரு படி போய் அதை பரவலாக்கணும், அதே நேரம் அதை உயிரோட்டமாக்கணும். அப்போ அந்த மனிதண்ட உள்ளத்தை அல்லது இளைய தலைமுறையோட உள்ளத்தை மாற்றத்துக்கு அல் குர்ஆன் வசனங்கள் எப்படி காரணமாக அமையணும், உயிரோட்டமாக அமையணும், விளக்கமாக அமையணும் என்ற விஷயத்தை நாங்கள் எல்லாரும் தத்துவமாக பேசுகிறோம். ஆனால் சில நேரம் நாங்கள் நடைமுறை ரீதியாக அதை அமுல்படுத்துறதுல அக்கறை காட்டுறது இல்லை. அது சாத்தியம் இல்லைன்றதல்ல, எங்கள்கிட்ட அப்படி ஒரு அஜெண்டா ஒன்று இல்லை. அதுதான் நடந்திருக்கு. அதை நாங்கள் கட்டாயம் அமுல்படுத்திய ஆகணும். ஏன்னா அதுதான் இந்த உள்ளார்ந்த மாற்றத்துக்கான மூல ஊற்று. 2வது தான் நாங்கள் பார்க்குறது ஏனைய ஆத்மீக ரீதியான வழிகாட்டல்கள். அதில் குறிப்பாக தொழுகையிடுங்களை நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற அனுபவம் மாதிரி எனக்கு இருக்கிற ஒரு அனுபவம் தான். நான் பல பாடசாலைகளுக்கு ஒரு வளவலராக போகிறன்ற வகையில் அண்மை காலத்தில் கடந்த வருடத்தில் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 பிள்ளைகளை சந்திச்சிருப்பேன். முன்னணி பாடசாலைகள் பலவற்றுக்கு நான் போயிருக்கிறேன், பல மாவட்டங்கள். எனக்கு அந்த அனுபவம் மிக கவலையான ஒரு அனுபவம் என்னென்றால், அடிப்படையில் இந்த உள்ளார்ந்த மாற்றத்துக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிற திலாவத்துல் குர்ஆன் அல்லது குர்ஆன் தொடர்புக்கு அடுத்ததாக இருக்கிற தொழுகை எடுத்தால்
நிறைய பிள்ளைகள் அதில் சரியான ஒரு நிலப்பாட்டு இல்லை. நான் போன பாடசாலைகளில் 95% பிள்ளைகள் தொழுகை கடுமையான பருவத்திலே ஐவேளை தொழுகையை தொழாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் அதை பற்றி பெரிய அளவில் கவனம் செலுத்தி பாடசாலை மட்டத்தில் ஒரு தொழுகை சம்பந்தமாக ஒரு செயல் திட்டம் ஒன்றே அறிமுகப்படுத்தினாங்க என்னோட ஸ்கூல்லே. நான் இப்போ கடமையாற்ற சர்வதேச பாடசாலையில் அஸ்ஸலாத்து ஹயாத்துன் என்று சொல்லி, தொழுகை என்றது வாழ்க்கை என்ற அடிப்படையில் எப்படி தொழுகையோட பிள்ளைகள் உயிரோட்டமாக இணைக்கிறதோட நோக்கம் ஐவேளை தொழுகையை தொழுவிக்கணும். சில பாடசாலைகளில் போய் சின்ன 200-300 பிள்ளைகளுக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ணும்பொழுது அதில் ஆச்சரியம் என்னென்னா ஒரு பிள்ளையும் இருக்காது ஐவேளை தொழுகையை ஒழுங்காக பேணுதலாக தொழுகை பிள்ளை. உண்மையில் நீங்கள் சொல்கிற இப்போ தொழுகை சம்மந்தமாக பிள்ளைகள் டீக்கிற பலவீனங்கள் சம்மந்தமாக நீங்கள் பேசினீங்க, குரானோடு சம்மந்தப்பட்ட பலவீனங்கள் சம்மந்தமாக பேசினீங்க. இப்போ நாங்கள் கூட பெரும்பாலானாக்கள் இந்த ரமலானில் சொல்கிற விஷயம் எப்படியாவது ஒரு குரானை ஓதி முடிங்கொன்றது தான். அதில் ஒரு சூறாவையாவது படிங்கொன்று சொல்கிற வழிகாட்டல்கள் மிச்சம் குறவு. உண்மையிலே அப்படியான வழிகாட்டல் ஒன்று வழங்கப்படணும். இப்போ பாடசாலைன்னு வரக்கொள்ள பாடசாலையோட கலைத்திட்டம், கட்டமைக்கப்பட்ட கலைத்திட்டம், பாடவேளைகள் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு, பாடவேளைக்குரிய நேரங்கள் 40 நிமிஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இதுக்குள்ளுக்கால இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற இப்போ இஸ்லாம் பாடம் கூட புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு தான் படிப்பிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கு. இதுக்குள் இந்த எஜெண்டாக்குள்ளுக்கால, இந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ளுக்கால இந்த மாணவர் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முஸ்லீம் பாடசாலைகள், குறிப்பாக ஆசிரியர்கள் என்ன வகையான வேலை திட்டங்களை நோக்கி போகலாம், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸ்கூல் ஷெடியூல்ன்ற சம்மந்தமாக உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. பொதுவாக முஸ்லீம் பாடசாலைன்ற கட்டமைப்பு ஒரு தனித்துவமான அடையாளம் எங்களுக்கு. அதனால் எழுதப்பட்ட ஒரு பாடத்திட்டம், எழுதப்படாத பாடத்திட்டம் என்று 2 வகையில் நாங்கள் இதை பார்க்கலாம். எழுதப்பட்ட பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் அரசு பாடசாலைகளோ அல்லது தனியார் பாடசாலைகளோ அங்கே ஒரு பாடத்திட்டம் இருக்கும். பாடத்திட்டத்துக்கு அப்பால் இணைப்பாடு விதான செயற்பாடுகள் இருக்கும். இப்படியான விஷயங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது, அதை உயிரோட்டமாக நடத்துறது அது ஒரு பக்கம். அதுக்கு அப்பால் நாங்கள் சொல்கிற இந்த நெறிப்படுத்தல் என்ற விஷயத்துக்கு இன்னும் கூடுதலாக நாங்கள் இணைக்க வேண்டியிருக்கிறது. என்ன, எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாடத்திட்டமோ அல்லது அந்த வெளிக்கல வேலைகளோ போதுமானதல்ல. அது பொதுவாக கல்வியாளர்களே இன்றைக்கு அதை ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமா பார்க்குறாங்க. பிள்ளைகளை சில வேலை உலகத்துக்கு தயார்படுத்து, வேலை உலகத்துக்கு மட்டுமல்ல பிள்ளைகளை நல்ல உலகத்துக்கு தயார்படுத்துறது இல்லை, அதில் குறைபாடு இருக்கு. எனவே பாடசாலையோட முந்தின இலக்கு இருந்துச்சு நட்பிரஜைகளை உருவாக்கும். அந்த இதில் என்ன விஷயம் என்ன, எங்களுக்கு இருக்கிற பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா, எங்களுக்கு ஒரு தனித்துவமான கட்டமைப்பும் இருக்குது. எங்களுக்கு அந்த வழிகாட்டலை வழங்குற அழகான ஒரு வழிகாட்டலை எங்களோட மார்க்கம் தந்து. எனவே நாங்கள் அதை இணைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடையும் கிடையாது. அது ஒரு விஷயம். அடுத்தது எங்களோட மார்க்கத்தில் கட்டமைப்பு, மார்க்கத்தை வச்சு ஆக்களை பேசக்கொள்ள அதை ரிஜெக்ட் பண்ணல, அது ஒரு நிலை ஒன்றும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பிணைப்பு ஒன்றும் இருக்குது. இப்போ இதில் என்ன முக்கியமெண்டா, இந்த உள்ளார்ந்த மாற்றத்துக்குரிய எல்லா வழிகாட்டலும் இந்த மார்க்கத்தில் இருக்குது. அந்த வழிகாட்டலோடு இணைக்கிறன்றது ஒரு கட்டம், அந்த வழிகாட்டலோடு உயிரோட்டமாக இணைக்கிறன்றது இன்னொரு கட்டம். இந்த 2ம் நடக்கணும். உதாரணமாக இப்போ தொழுவிக்கிறது, தவறாமல் தொழுவிக்கிறதுன்னு ஒன்று. அந்த தொழுகையை உளப்பூர்வமாக அந்த குரான் சொல்லுது ஹாஷிஊன்னு சொல்லி, ஹாஷிஊன்ன்றது, ஹாஃபிலூன்ன்றது, முகீமூன்ன்றது, இந்த 3 கட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அஸ்ஸலாத்து ஹயாத்துன், அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி அந்த அஸ்ஸலாத்து ஹயாத்துன்னு உண்மையிலே தொழுகையோடு இணைக்கிறதும் தொழுகையை உயிரோட்டமாக இணைக்கிறேன் 2 கட்டத்தை தாண்டி போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட பாடசாலையிலையும் தொழுகையோடு பெரும்பாலும் இணைக்கிற வேலையை நாங்கள் ஓரளவு சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இப்போ எங்களோட ப்ரொஜெக்ட் போகுது, அந்த தொழுகையை எப்படி உயிரோட்டமாக தொழுகிறேன்ட்டு, தொழுகையிலிருந்து எப்படி அந்த இறையச்சத்தை எடுக்கிறேன்ட்டு, தொழுகையை எப்படி பாவங்கள்லேருந்து தடுக்கிற ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன். அதுக்கு அந்த தொழுகையோட தக்பீர் தஹ்ரீமிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையில் எல்லா விஷயங்களையும் விளங்கி உணர்ந்து புரிந்து செயற்படுத்துகிற ஒரு விட்டம் அதுக்குரிய வேலை திட்டங்களாக எப்படி அதை நாங்கள் ஒரு உண்மையிலே அவங்களுக்கு ஒரு விழிப்பூற்ற அல்லது அவங்களுக்கு வழிகாட்டுற வேலையை தான் செய்கிறோம். அடிக்கடி இப்போ நாங்கள் அதை பேரண்ட்ஸோடு பேசுகிறோம். அவங்களுக்கு இப்போ 6ஆம் ஆண்டிலிருந்தே பேசுகிறோம். எப்படி அந்த புள்ள தனித்தனியாக பேசுகிறோம்.
உங்களோட பிள்ளையோட ஐவேல தொழுகை உறுதிப்படுத்துங்க. அந்த பிள்ளைகிட்டேருந்தே தகவல்கள் எடுக்கிறோம். எடுத்து சில நேரம் பிள்ளைக்கு ஃபஜ்ர் தவறுறேன்டா அந்த பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களோட பிள்ளை இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுது இல்லை, நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் கவனிங்கன்னு. அப்போ நாங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையோடு கலந்து வழிகாட்டி இந்த உயிரோட்டமான ஆத்மீக ரீதியான செயற்பாடுகளை பிள்ளை இணைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு அதிபர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாருன்னா, பாடசாலைக்கு வந்த உடனே அதோட பள்ளி இருக்கு, சுபகு தொழாதாக்களை பள்ளி கூட்டிட்டு போறாங்க. எல்லாருக்கும் பள்ளி கூட்டிட்டு போவாரு, தொழிலுக்கு வச்சுட்டு திருப்பி ஸ்கூலுக்கு அப்படியும் இருக்கு. மாஷாஅல்லாஹ். அது மாதிரி இந்த விஷயத்துல நாங்க இந்த 2 கட்டத்துக்கும் வரணும். ஒன்று சம்பந்தப்படுத்தணும், உயிரோட்டமாக சம்பந்தப்படுத்தணும். இது நான் நினைக்கிறேன் பாடசாலை மட்டத்துல நடக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. இது எழுதப்படாத பாடத்திட்டம், நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி செய்யலாம். பெற்றார்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குற மாதிரி, இணைய வசதிகளை கொடுக்குற மாதிரி, அதுக்கு அப்பால் போய் ஆத்மீக ரீதியான இணைப்பு ஏற்படுத்துறது தான் ஒரு தாயிட தந்தையிட பிரார்த்தனைக்கு அடுத்ததாக தண்ட பிள்ளைக்கு செய்கிற ஆகப்பெரிய கடமையாக நான் நினைக்கிறேன். எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதோடு இந்த மார்க்கத்தை பற்றிய சரியான விளக்கம் என்றது அடுத்த பக்கம். அந்த விளக்கத்தை புள்ள பெற்றுக்கொள்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பிள்ளைக்குள்ளிருந்து ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் உருவாகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த முஸ்லீம் பாடசாலைகள் வரக்குள்ள எங்களோட டைம் டேபிளில் ஒரு பாட வேலை வாராந்தம், ஒரு பாட வேலை அல்லது 2 பாட வேலைகள் கூடுதலாக போடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதே மாதிரி முஸ்லீம் பிள்ளைகள் ஊரோட சம்மந்தப்படுற பிள்ளைகள் தான் பெரும்பாலான ஆக்கள். வெளியில் போயிட்டு படிக்கிற வீதம் மிச்சம் குறவு. அதே நேரம் அங்கே படிப்பிக்கிற டீச்சர்ஸ்மாக இருந்தாலும் பள்ளியோட ஊரோட சம்மந்தப்பட்ட ஆக்கள். எனவே இந்த விஷயத்தில் பாடசாலைக்கு சமூகத்தையும் இணைச்சு கொண்டு பள்ளி வாயிலையும் இணைச்சு கொண்டு போகலுமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இது சம்பந்தமாக என்ன எப்படி யோசிக்கிறீங்க? இது சம்பந்தம் உண்மையில் இது இப்படி தான். நாங்கள் எங்களோட குறிப்பிட்ட ஒரு பாடசாலை நேர சூசி பாடத்திட்டம் இவைகளை பயன்படுத்தி இப்படியான வழிகாட்டலை வழங்குகிற சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதும், ஆனால் இந்த பாடசாலை கட்டமைப்பும் அதில் சம்மந்தப்பட்ட அந்த மனிதர்களும் அதே போன்று பெற்றார்களாக இருந்தாலும் ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு உழைப்பால் இதை சாத்தியப்படுத்தலாது. இங்கே தேவைப்படுற என்ன தெரியுமா, ஒரு வகையான ஒரு அர்ப்பணமான இந்த நேர காலங்களை கடந்த ஒரு உழைப்புக்கு முதலாவது இந்த சம்மந்தப்பட்ட நாங்கள் உதாரணம் பாடசாலையாக இருந்த அதிபர் ஆசிரியர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளணும். ஏன்னா எப்பயுமே இது சாதாரணமாக இந்த நாங்கள் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்யும் பொழுது அந்த காரியாலயத்தில் இருக்கிற ஃபைல்களோடு நாங்கள் வேலை செய்கிற மாதிரி அல்ல. இந்த பாடசாலை கட்டமைப்புகள் கடந்த 7:30 2 மணியாங்காட்டி என்ற கன்செப்ட் சரி வர கடைசியாக எங்களோட பாடசாலையில் நடந்த ஆசிரியர் கூட்டத்தில் வச்சு நான் டீச்சர்ஸ்மாருக்கு சொன்ன ஒரு விஷயந்தான், நீங்கள் உங்களோட நேரங்களை ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளே அமைச்சு கொண்டால் போதுமானது என்று நினைக்க வேணாம். நீங்கள் இது பிள்ளைகளை வழிநடத்துகிற விஷயத்தில் இந்த இல்லைகள் இல்லை. அந்த பிள்ளையோட 2ஆக கலந்து அர்ப்பணமாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராகணும் என்றது ஆக முக்கியம். அப்படி தயாராகும் பொழுது அதை நாங்கள் எதை செய்யணும் என்றதை தான் நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினோம். அப்படி தயாராகிறன்றது எதால் நாங்கள் மோட்டிவேட் ஆகணும் என்றால், எதால் நாங்கள் உற்சாகப்படுத்தணும் தூண்டப்படணும் என்றால், அதில் எங்களோட மார்க்கம் சொல்லித்தார ஒரு அடிப்படையான ஒரு தாரக மந்திரம் இருக்குது. என்ன தெரியுமா, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செலவு செய்கிற ஒரு மணித்தியாலம் நல்லெண்ணத்தோடு அல்லது ஒரு நிமிடம் பல 100 பல்லாயிரம் நல்ல நிமிடங்களாக எங்களோட வாழ்க்கையில் இம்மையிலையும் வறுமையிலையும் வரும். அந்த நம்பிக்கையில் உந்தப்பட்டு எங்களோட வாழ்க்கை இதன் காரணமாக எங்களோட பிள்ளைகளோட எங்களோட குடும்பங்களோட எங்களோட அடுத்த உலக வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற மிகப்பெரிய ஆழ்ந்த நம்பிக்கையில் தங்களை தயார்படுத்தி கொள்கிற ஒரு மனிதர்கள் தேவையில்லை. அது ஆசிரியர்களா, அதிபரா, பெற்றார்களா, ஊரில் பொறுப்பாளர்களா என்ற இந்த எல்லா தரப்புக்கும் இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா, இந்த நேரங்களுக்கு அப்பால் போய் ஒரு தியாகமான மனநிலைக்கு தங்கள் உட்படுத்தி கொள்கிறோம். அப்படியான ஒரு தியாகமான படையாளை தான் இந்த நாங்கள் சொன்ன விஷயங்கள் அமுல்படுத்தலும். அப்படி இல்லைண்டா நாங்கள் எல்லாரும் குறைந்த ஒரு இழிநிலை என்று சொல்லுவாங்களே, மினிமம் கடமைக்காக யாருக்காவது பொறுப்பு காட்டுறதுக்காக அல்லது பிற சம்பளத்தை சமாளிப்பதற்காக அல்லது ஏதோ ஒரு பொறுப்பை சுமந்தோம் என்றதை சமாளிக்கிறதுக்காக நாங்கள் அப்பப்போ ஏதாவது செஞ்சுட்டு போவோம். அது நாங்கள் அந்த சொல்லுவோம், எங்கட பாச்சரை தொட்டு கொண்டு பிடிச்சிட்டு போகிறோம். அந்த நேரத்துக்குள்ள காலை செஞ்சு
அப்படி கவர்மெண்ட் சாத்தியம் எதிர்க்கின்ற பாடத்திட்டத்தை கூட நான் சாத்தியம் நினைக்கிறேன் இல்லை. சாத்தியப்படும். அப்புறம் முஸ்லீம் பாடசாலை என்று நாங்கள் அடையாளப்படுத்துறேன்னா அங்கே அது தியாகத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்புற ஒரு தனித்துவமான இடமா இருக்கணும், அர்ப்பணத்தோடு அமைந்த ஒரு இடமா இருக்கணும், அது ஒரு தெளிவான திட்டத்தோடு போறதா இருக்கணும். அது எழுதப்பட்ட பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, எழுதப்படாத இந்த வழிகாட்டில் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போகிற ஒரு ஆளணி ஒன்று, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்குள்ள இருக்கணும் என்றது தான் எதிர்பார்க்கப்பட்டது. பெரும்பாலும் எங்களோட உலமாக்கள் பலரும் சொல்ற முக்கியமான விஷயம்தான், ஆசிரியர்களை பொறுத்தவரை அவங்களோட சொர்க்கத்தை அவங்களோட வகுப்பறைகள்ல அவங்களோட பாடசாலைகள்ல அவங்களுக்கு தேடிக்கொள்ளும்ன்ற விஷயம். அதுக்கு ஏராளமான அனுபவங்கள் இருக்கு எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் அதை காண்றோம். எனவே இன்ஷால்லா நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக ஆத்மீக ரீதியாக அல்லது உள்ளார்ந்த மாற்றத்துக்கும் ஒரு சிந்தனை மாற்றத்துக்கும் பிள்ளைகளை உட்படுத்துகிற இந்த விஷயத்துக்கு பொறுப்புணர்ச்சியோடும் தியாக மனப்பான்மையோடும் அல்லாட மேலே முழுமையான தவக்குள் வைத்து அவன் வழங்குகின்ற அந்த கூலியை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்ற ஒரு ஒரு தயார் நிலைக்கு நாங்கள் எல்லாரும் போய் இந்த பிள்ளைகளோட வாழ்ந்து இரண்டரை கலந்து இந்த பிள்ளைகள் எங்களுக்கு வழிகாட்டியலுமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்பயும் நாங்கள் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளை பேசி இருப்பாங்க. இஷ்யூஸ் பேஸாக தான் இருக்கும் எங்களோட வழிகாட்டல்ன்றது தான் என்ற. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மன்சூர் சார் அவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த விஷயம் மாணவர்களோடு தொடர்பான நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி பேசப்படுகின்றது, மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது, எல்லா இடங்களிலும் இந்த விஷயம் தான் பேசு பொருளாக இருக்கு. அப்போ இதுக்கு மத்தியில் நாங்கள் அவங்களோட விஷயத்தில் எதை பேசணும், அவங்கள எப்படி நாங்கள் கைட் பண்ணணும், இதில் பேரண்ட்ஸ்ட, இதோட டீச்சர்ஸ்ட, இதோட ஊர் தலைமைகளோட பொறுப்பு என்ன, அடிப்படையில் அவங்க என்ன வகையான வகிப்பாகத்தை செய்யணும் என்ற சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். நாங்கள் பேசின விஷயத்தை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இது ஒரு இஸ்லாத்தோடு இருக்கிற அடிப்படையான ஒரு விஷயம்தான். என்றாலும் பல சந்தர்ப்பங்களில் இது பேசப்படாத ஒரு விஷயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோட வந்து கலந்து கொண்டு மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்த பலங்கொடை மன்சூர் சேரல் என்று அழைக்கப்படுகின்ற ஷேக் எம்ஜிஎம் மன்சூர் நலிமி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு மற்றொரு பாட்காஸ்டில் ரமஸான் 316 என்ற மற்றொரு பாட்காஸ்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். ஜஸாக்கல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இந்த கருத்துக்களை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பளித்ததற்காக ஏற்பாட்டாளருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.